பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். தென்கொரியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு சியோலில் உற்சாக வரவேற்பு. அதிபர் மூன் ஜே-இன் உள்ளிட்ட தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். விவசாயிகளுக்கான சிறப்பு நிதியுதவி திட்டம் வரும் 24ஆம் தேதி கோரக்பூரில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று சென்னை வருகை. இந்தி பிரச்சார சபா விழாவில் பங்கேற்கிறார். சென்னை பெங்களூரு இடையே விமான தொழில் வழித்தடம். பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு புதுவை உள்ளிட்ட 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ரசாயன கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 41 பேர் உயிரிழப்பு. மீட்பு பணிகள் மும்முரம். விரிவான செய்திகள். தென்கொரியாவில் 2 நாள் பயணமாக சியோல் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமரின் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் மூன் ஜே-இனை சந்தித்து இந்தியா தென்கொரியா இடையிலான நீடித்த நட்புறவை பலப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிப்பதுடன் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் பல்வேறு தொழிலதிபர்களையும் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளார். உலக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பங்களிப்பாகவும் கடந்த ஆண்டுக்கான சியோல் அமைதி விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக தென்கொரியாவுக்கான இந்திய தூதர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் எமது செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய இந்தியா திட்டத்தின் இலக்கை எட்ட தென்கொரியா சிறந்த நட்பு நாடாக திகழ்கிறது என்றார். நாடு முழுவதும் உள்ள சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி அளிக்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். நாடாளுமன்றத்தில் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பிரதமரின் கிஷான் சம்மான் நிதி என்ற இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் முதல் கட்டமாக 2000 ரூபாய் நேரடியாக வரவு வைக்கப்படும். இதன் மூலம் சுமார் 12 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என தெரிகிறது. இவர்களுக்கான முதல் தவணை தொகை அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் வரவு வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளை தேர்வு செய்து பட்டியல் அனுப்புவதில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் மும்முரமாக செயல்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கான ஹஜ் புனித பயண ஒதுக்கீட்டு எண்ணிக்கையை 2 லட்சமாக உயர்த்தி சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. புதுதில்லி வந்த சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அப்போது இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதுடன் சவுதி அரேபியா இந்தியாவில் எரிசக்தி, எண்ணெய் சுத்திகரிப்பு, பெட்ரோ கெமிக்கல், வேளாண்மை, கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் உற்பத்தி துறைகளில் சுமார் $100 பில்லியன் அளவுக்கு முதலீடு செய்ய இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறையின் பொருளாதார விவகாரங்கள் பிரிவு செயலர் TS திருமூர்த்தி தெரிவித்தார். இது தவிர பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் யாத்ரீகர்களின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரிக்கப்படும் என்றும் சவுதி இளவரசர் அறிவித்ததாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்தியர் குல்பூஷன் ஜாதவிற்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரியான குல்பூஷன் ஜாதவ் உளவு குற்றச்சாட்டின் பேரில் பாகிஸ்தான் அரசால் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்தியாவின் சார்பில் ஆஜரான வெளியுறவுத்துறை இணை செயலர் தீபக் மிட்டல் தற்போது பாகிஸ்தான் சிறையில் உள்ள ஜாதவிற்கு பொய்யான வாக்குமூலத்தின் அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஜாதவை விடுவித்து அவர் பத்திரமாக இந்தியா திரும்ப உத்தரவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். ஜாதவ் மீதான குற்றச்சாட்டுகளை சாதாரண சட்டப்பிரிவுகளின் கீழ் சிவிலியன் நீதிமன்றத்தில் விசாரிக்கவும் அவரை இந்திய தூதரக அதிகாரிகள் அணுகுவதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்ற பாகிஸ்தானின் கோரிக்கையை சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதி அப்துல் காவே அகமது யூசப் நிராகரித்துவிட்டார்.
சென்னை பெங்களூரு இடையே விமான தொழில் வழித்தடம் அமைக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெங்களூரு எலங்கா விமானப்படை தளத்தில் 5 நாட்கள் நடைபெறும் 12வது விமான தொழில் கண்காட்சியை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் 12வது முறையாக நடைபெறும் இந்த பன்னாட்டு விமான தொழில் கண்காட்சியில் 600 இந்திய நிறுவனங்களும் 200 வெளிநாட்டு நிறுவனங்களும் பங்கேற்றுள்ளதாக கூறினார். ஆசியாவின் மிகப்பெரிய விமான தொழில் கண்காட்சியாக இந்த கண்காட்சி நடைபெறுவதாகவும் இந்தியாவிற்கு பெருமை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் விமான தொழில்துறையில் உலக அரங்கில் இந்தியாவை நிலைநிறுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பிரதமரின் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் அடிப்படையில் பெங்களூருவிலிருந்து ஓசூர் வழியாக சென்னை வரை விமான தொழில் வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கொடிஷியா அமைப்பின் ஒத்துழைப்புடன் கோவையில் விமான தொழில் மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். An assured market, you have an assured, in fact, a captive buyer in the Indian Armed Forces, and therefore it is possible for you to achieve the dream of Make in India with your own innovation, the startups, with your own capital because of the various venture capitalists who have come here, and because government has eased the FDI norms. 100% FDI is possible now in the defense sector. முன்னதாக இந்த கண்காட்சியையொட்டி நடத்தப்பட்ட போர் விமானங்களின் சாகச காட்சி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைப்பதாக இருந்தது. ரியல் எஸ்டேட், லாட்டரி உள்ளிட்ட பிரிவுகளில் ஜிஎஸ்டி வரி விதிப்பை மாற்றியமைப்பது பற்றி முடிவு எடுப்பதை ஜிஎஸ்டி கவுன்சில் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு தள்ளி வைத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் 33வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் காணொலி காட்சி முறையில் பங்கேற்றனர். ரியல் எஸ்டேட், லாட்டரி மீதான வரி விதிப்பை சீரமைப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. அப்போது பெரும்பாலான மாநில அமைச்சர்கள் இந்த பிரச்சினை மிக முக்கியமானது என்பதால் அனைத்து அமைச்சர்களும் நேரில் விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஜிஎஸ்டி வரி தாக்கல் செய்வதிலும் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து மீண்டும் வரும் 24ஆம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சிலை கூட்டி முடிவெடுக்க திட்டமிட்டுள்ளதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். For Sunday, after the discussion is halfway through, because I have always followed an approach of moving as per consensus, and since some of the states wanted a meeting where members are physically present, keeping the idea of consensus in mind, I adjourned the meeting to Sunday so that a physical meeting can be held and the same issue can be discussed. அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வருகிற 26ஆம் தேதி விசாரணை நடைபெறவுள்ளது. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க உள்ளது. தலைமை நீதிபதி தவிர நீதிபதிகள் சந்திரசூட், அசோக் பூஷன், எஸ்.ஏ. நசீர் உள்ளிட்டோரும் இந்த அமர்வில் இடம்பெற்றுள்ளனர். சர்ச்சைக்குரிய நிலத்தை 3 பகுதியாக பிரித்து சன்னி வகுப்பு வாரியம், நிர்மோகி அக்காரா மற்றும் ராம்லல்லா ஆகிய அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும் என கடந்த 2010ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புல்வாமாவில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மீது பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் மிகவும் கொடூரமானது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிடுவதில் இந்தியாவிற்கு அமெரிக்கா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றார். இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களை பாகிஸ்தான் தண்டிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ராபர்ட் பலட்டினோ அளித்துள்ள ஒரு பேட்டியில் அமெரிக்க அரசு இந்திய அரசுடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டு வருவதாகவும் தீவிரவாதத்தை அனைத்து வகையிலும் எதிர்த்து போரிடுவதில் இந்தியாவுடன் ஒத்துழைக்க உறுதிபூண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார்.
புல்வாமா தாக்குதல் சம்பவம் காரணமாக நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள கல்வி நிறுவனங்களில் பயின்று வரும் காஷ்மீர் மாணவர்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காஷ்மீர் மாணவர்கள் தாக்கப்படுவதாக வெளியான செய்திகளை மறுத்துள்ளார். புல்வாமா தாக்குதல் எதிரொலியாக நாட்டு மக்கள் அனைவரும் ஆவேசம் அடைந்துள்ள போதிலும் அதன் காரணமாக மாணவர்கள் யாரும் இதுவரை தாக்கப்பட்டுள்ளதாக தகவல் இல்லை என்றும் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒருநாள் பயணமாக இன்று சென்னை வருகிறார். இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை தியாகராய நகரில் செயல்பட்டு வரும் தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா தேசப்பிதா மகாத்மா காந்தியால் 1918ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 100 ஆண்டு கடந்து இந்த மகத்தான நிறுவனம் 100ஆண்டு விழாவை கொண்டாடி வருகிறது. இதை சிறப்பிக்கும் வகையில் இன்று நடைபெறும் 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஹிந்தி பிரச்சார சபா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். சென்னை நெல்லூர் இடையேயான புதிய மின்சார ரயில் சேவையை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று துவங்கி வைக்க உள்ளார். நெரூரில் உள்ள அக்கம்பேட்டை மற்றும் சென்னை திருவொற்றியூரில் புதிய பயணச்சீட்டு அலுவலகங்களையும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கும்மிடிப்பூண்டியில் புதிய சுரங்கப்பாதையையும் திருவொற்றியூர் ரயில்வே மேம்பாலத்தையும் திறந்து வைக்க உள்ளார். திருவொற்றியூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் க பாண்டியராஜன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி உடன்பாடு குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி நடத்திய முதல்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததை அடுத்து தொகுதி உடன்பாட்டை முடிவு செய்ய காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளரும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான முகுல் வாஸ்னிக், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் நேற்று சென்னை வந்தனர். முதற்கட்டமாக மாநில காங்கிரஸ் தலைவர் அழகிரி மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு சென்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தொகுதி உடன்பாட்டை நிறைவு செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகளும் புதுச்சேரியில் 1 தொகுதி உட்பட 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மு.க. ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எந்தெந்த தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என்பது பிற கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்த பிறகு அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியும் என 10 தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டது. ஆகவே இந்த ஒப்பந்தத்தில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய நானும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கே.எஸ். அழகிரி அவர்களும் கையொப்பமிட்டு ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பது மிக திருப்தி அளிக்கிறது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் தலைவர் அனில் அம்பானி குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. செல்போன் தயாரிப்பு நிறுவனமான எரிக்சன் நிறுவனத்திற்கு 550 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்க பிறப்பித்த உத்தரவை வேண்டுமென்றே செயல்படுத்தவில்லை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். எரிக்சன் நிறுவனத்துக்கான நிலுவைத் தொகையை 4 வாரங்களுக்குள் செலுத்த வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோதாவரி நதியை காவிரியுடன் இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காகவே பிஜேபியுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்துள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். கோவையில் ஜெயலலிதா பேரவை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி தீர்ப்பாணையம் அமைப்பதற்காக தமிழகத்திற்கு பிஜேபி உறுதுணையாக இருந்ததாக கூறினார். ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டம்
வரும் 24ஆம் தேதி தொடங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கஜா புயல் பாதிப்பு மற்றும் வறட்சி காரணமாக ஏழை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஒருமுறை சிறப்பு நிதி உதவியாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் மறைந்த ஜெயலலிதாவின் பிறந்த தினமான வரும் 24ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக சுட்டிக்காட்டுபவர்தான் பிரதமர் பதவிக்கு வருவார்கள் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் உள்ள பூந்தமல்லி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் திமுக மட்டுமே கட்டமைப்பு கொண்ட இயக்கமாக இருப்பதாக கூறினார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வருவது உறுதி என்றும் ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். வந்தே பாரத் விரைவு ரயிலை வடிவமைத்த பொறியாளர்களை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவமானப்படுத்தியிருப்பதாக தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் தமிழக ரயில்வே தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாரணாசியிலிருந்து டில்லிக்கு வரும் வழியில் தொலைத்தொடர்பு சாதனம் செயலிழந்தது. இதனால் இந்த திட்டம் தோல்வி அடைந்துவிட்டதாக ராகுல் காந்தி கூறியதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த கருத்தின் மூலம் வந்தே பாரத் ரயிலை வடிவமைத்த தமிழக பொறியாளர்களை ராகுல் காந்தி அவமானப்படுத்தியிருப்பதாகவும் இந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம்.வி. முரளிதரன் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 4 நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேர்வுக்குழு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூர் உயர்நீதிமன்றத்துக்கு முரளிதரனை மாற்ற உள்ளதாக தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான நீதிபதிகள் குழு தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போதைய சூழலில் சென்னையிலேயே பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் மணிப்பூருக்கு பதிலாக கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உயர்நீதிமன்றங்களுக்கு மாற்ற வேண்டும் என்றும் முரளிதரன் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை நிராகரித்த உச்சநீதிமன்ற குழு மணிப்பூர் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றியுள்ளது. இதேபோல ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி அலகாபாத்துக்கும், தெலுங்கானா தலைமை நீதிபதி ராதாகிருஷ்ணன் கொல்கத்தாவுக்கும், ஆந்திர உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கட்ட நாராயணப்பட்டி கேரளாவுக்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கிராமப்புறங்களில் செயல்படும் 2728 டாஸ்மாக் கடைகள் எந்த மாதிரியான நிலங்களில் அமைக்கப்பட்டுள்ளன என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் மயிலம்பாடி கிராமத்தில் விளைநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள மதுக்கடையை அகற்றக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து புகைப்பட ஆதாரங்களுடன் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜாஸ் MK-1 ரக விமானத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சியின் போது விமானத்துக்கான அனுமதியை விமானப்படை தலைமை தளபதியிடம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் சதீஷ் ரெட்டி வழங்கினார். ஏவுகணைகளை ஏந்தி செல்லும் திறனுடன் வானிலேயே விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவது போன்ற திறனை இந்த விமானம் பெற்றுள்ளது. இதனை தயாரிப்பதற்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். வங்கதேசத்தில் ரசாயன சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் டாக்காவில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் ரசாயன பொருட்கள் சேமிக்க வைக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் போராடி தீயை அணைத்தனர். எனினும் 41 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டனர். எரிவாயு சிலிண்டர் வெடித்து இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தீயணைப்பு படை தலைவர் அலி அகமது தெரிவித்துள்ளார். ரசாயன பொருட்கள் இருந்ததால் தீ வேகமாக பரவியதாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். இலங்கையில் மாகாண தேர்தலை விரைந்து நடத்துவது தொடர்பாக அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் கருத்து கேட்க அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மாகாண தேர்தலை விரைந்து நடத்த முடிவு செய்ய வேண்டும் என்று முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் கடந்த வாரத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க
அரசின் தலைமை வழக்கறிஞரை அடுத்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட புதிய தேர்தல் சட்டம் இன்னும் அமலுக்கு வராததால் தங்களால் தேர்தலை நடத்த முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பழைய முறையிலேயே தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை கடந்த மாதத்தில் அதிபர் சிறிசேனா அறிமுகப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். அடுத்த ஆண்டு நடைபெறும் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்குகிறது. 7வது 20 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஆஸ்திரேலியாவில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதன் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் மோதவுள்ளன. இந்நிலையில் இந்த தொடருக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்குகிறது. அதிகாரப்பூர்வ வலைதளமான T20 World Cup.com-இல் டிக்கெட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று ICC அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டியை காண 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். ஆடவருக்கான ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் மே 30ஆம் தேதி முதல் ஜூலை 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி மான்செஸ்டர் மைதானத்தில் ஜூன் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மைதானத்தில் பார்வையாளர்களுக்காக 25,000 இருக்கைகள் உள்ளன. எனினும் இந்த போட்டியை நேரில் கண்டுகளிப்பதற்காக 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக போட்டி தொடருக்கான இயக்குநர் ஸ்டீவ் எல்வொர்த்தி தெரிவித்துள்ளார். இதில் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியை காண விரும்புபவர்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்றும் அவர் கூறினார். புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான போட்டியில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்று பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை வலுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரியாகவும் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பை பார்ப்போம். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள யோஸ்மைட் தேசிய பூங்காவில் உள்ள நீர்வீழ்ச்சி லாவா குழம்புகள் விழுவதைப் போன்று காட்சியளிப்பது பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தின் மத்தியில் மாலை நேரங்களில் சூரிய ஒளி படும்போது இதுபோன்று இயற்கையாகவே காட்சியளிக்கும். இதனை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். வின்சென்ட் வான்கோவின் கைவண்ணத்தில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் டிஜிட்டல் கண்காட்சி நாளை தொடங்குகிறது. இதில் ஒளிவள்ளத்தில் மழைநீர் விழுவது போன்ற காட்சிகளும் நீரில் படகுகள் மிதந்து செல்வது போன்ற காட்சிகள் உள்ளிட்டவை இடம்பெற உள்ளன. இதனை காண பார்வையாளர்கள் தயாராகி வருகின்றனர். சீனாவின் யுனான் மாகாணத்தின் வெப்ப பலூன்களில் பறப்பதற்கு
சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வழக்கமாக 3000 மீட்டர் வரையில் வெப்ப பலூன்கள் பறக்கும் நிலையில் 4000 மீட்டர் வரை சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் ஒரே நேரத்தில் 5 பேர் வரை அனுமதிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளனர். இனி வருவது பத்திரிகை செய்திகள். பதக்கம் வெல்லும் தமிழக வீரர்களுக்கு அரசு பணியில் 3% இடஒதுக்கீடு, அரசாணை வெளியீடு, தினத்தந்தி. புல்வாமா தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை காஷ்மீர் போலீசாரிடமிருந்து தேசிய புலனாய்வு அமைப்பான NIA-வுக்கு மாற்றப்பட்டுள்ளது. தினமணி. தமிழகம் முழுவதும் வெயிலின் கொடுமை அதிகரித்துள்ளது. சென்னை அருகே உள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உடல் சூட்டை தணிக்கும் வெள்ளைப்புலி வனப்படம். தினமலர். ஓசூர் தொகுதி காலியாக உள்ளது என இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தேர்தல் அதிகாரி முறைப்படி கடிதம். தினகரன். வங்கதேசத்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் ராஸ் டெய்லர் ஒருநாள் போட்டியில் அதிக ரன் எடுத்த நியூசிலாந்து வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். திக்கதீர். மெட்ரோ ரயில்களில் விரைவில் வைஃபை வசதி அறிமுகம். டிஜிட்டல் தகவல் பலகைகளும் இடம்பெறும். தி ஹிந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்கொரியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு சியோலில் உற்சாக வரவேற்பு. அதிபர் மூன் ஜே-இன் உள்ளிட்ட தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். விவசாயிகளுக்கான சிறப்பு நிதியுதவி திட்டம் வரும் 24ஆம் தேதி கோரக்பூரில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று சென்னை வருகை. ஹிந்தி பிரச்சார சபா விழாவில் பங்கேற்கிறார். சென்னை பெங்களூரு இடையே விமான தொழில் வழித்தடம். பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு புதுவை உள்ளிட்ட 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. டாக்கா ரசாயன கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 41 பேர் உயிரிழப்பு. மீட்பு பணிகள் மும்முரம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.